அந்த பாட்டை நான் எப்பவுமே கேட்கின்ற பொழுதெல்லாம் என் தாத்தன், என் தகப்பனுக்கு தகப்பன் எனக்கு பாடம் சொல்வது போல் அந்த பாட்டு இருக்கும். பூட்டியே இருப்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியில் வா. எனக்கு இங்க என்ன ஒரு கேள்வினா, அடைப்பட்ட சிறுத்தை கதவு திறந்தவுடன் சீறி பாய வேண்டுமா இல்லையா? ஆனால் அந்த சிறுத்தை சீறி பாயவே இல்லை. ஏனென்றால் அந்த சிறுத்தைக்கு விடுதலை என்றால் என்ன, வெளியில் வருவது என்றால் என்ன என்று தெரியாமல் இந்த கம்ஃபர்ட் ஜோன் உள்ள அந்த சிறுத்தை இருக்கு. அதனால் அவர் கவியெடுத்து பாடினால், பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா. எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலி என செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விலக்க செம்புட் பறவையே சிறகை விரி எழு பற என்று எழுதுவார் பாவேந்தர் பாரதிதாசன். அதில் செம்புட் பறவையே சிறகை விரி எழு என்கின்ற வார்த்தைக்கு மேலாக சீறி பற என்கின்ற வார்த்தையை திராவிட இயக்கத்தின் பால் மிகுந்த அக்கறை கொண்ட பாண்டியன் எனக்கு தலைப்பாக தந்திருக்கிறார். நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு வேலை செய்யுங்க. ஒரு பறவை பறப்பதை நிறைய இருக்கும். நீங்க அதை உங்களுடைய மொபைல்லையோ இல்லைன்னா உங்க வீட்டுல லேப்டாப் இருந்தாலோ கம்ப்யூட்டர் இருந்தாலோ அதை போட்டு பாருங்க. ஒரு பறவை எப்படி பறக்கும்? நாம் நினைப்பது போல் ஒரு பறவை வந்து அமர்ந்தவுடன் பறந்துவிட முடியாது. அதற்கு ஒரு சிறிய முயற்சி தேவைப்படும். ஒரு எங்கிருந்தோ வந்து சேர்ந்திருக்கக்கூடிய கிளையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பறவை பறக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால், மீண்டும் பறக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அது என்ன தெரியுமா செய்யும்? 3 விஷயத்தை செய்யும். முதலில் தான் எதன் மீது அமர்ந்திருக்கிறோமோ அந்த கிளையை மிக கவனமாக பிடித்துக் கொள்ளும். நான் எப்பொழுதும் யோசிப்பது உண்டு, பறக்கதானே வருகிறாய், எதற்கு உன் நிலத்தை அப்படி பிடித்துக் கொண்டிருக்கிறாய்? பறவை சொல்கிறது, நினைத்த எல்லைக்கு நீ பறக்க வேண்டும் என்றால் இருக்கின்ற நிலத்தின் மீது கவனமாக பற்று வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நினைத்த எல்லைக்கு உன்னால் பறக்க முடியும் என்பதனை அந்த பறவை சொல்கிறது. முதலில் தான் உட்கார்ந்திருக்கக்கூடிய கிளையை இறுக பற்றும். அதுக்கப்புறமா என்ன செய்யும்னா, கழுத்தை எடுத்து எங்கே பறக்க வேண்டுமோ அதை பார்க்கும். பார்த்துவிட்டு உடனே பறக்காது, தன்னுடைய சிறகை சிலுப்பிக் கொள்ளும். உடனடியாக சிறகை விரித்து விட முடியாது, தயார் செய்யும். அது நரம்புகளை தளர்த்தி தயார் செய்யும். தயார் செய்து அந்த சிறிய வயிறு இருக்கு இல்லையா, அந்த வயிறை ஒரு அழுத்தும். வயிற்றை அழுத்தி கொண்டு அந்த சிலுப்பிக் கொண்ட அந்த சிறகை விரிக்கும். சிறகை விரித்து அந்த வயிற்றிலே ஒரு அழுத்தம் கொடுத்து இறுக பற்றி இருந்த அந்த கால்களை விடுதலை செய்து அது பறக்கின்ற பொழுதுதான் வானம் அதற்கு வசப்படும். தன் இயல்பின் உச்சிக்கு செல்லுகின்றவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். அடுத்தவர்களை போல் நடிக்கின்றவர்களால் வாழ்க்கையில் ஒரு நாள் முன்னேற முடியாது என்பதற்கு இந்த மேடையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் சாட்சி. நிறைய பேருக்கு உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னே தெரியாது. எது வேணான்னு எல்லாருக்கும் தெரியும், எது வேணும்னு தெரியாது நிறைய பேருக்கு. அதான் பிரச்சனையே. அவர் சொல்லுகிறார், நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், உண்மையிலேயே ஒவ்வொருவரும் தனித்திறன் கொண்டவர்கள் தான் இந்த பூமியில். 700 கோடி மக்கள் இருக்கிறார்களா, 700 கோடி பேரும் வித்தியாசமானவர்கள் தான். யாருமே ஆகாதவங்க, முடியாதவங்க, கூடாதவங்கன்னு கிடையாது. ஏனென்றால் இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. ஒவ்வொருவரும் தனித்திறமை கொண்டவர்கள். அதை மிகச் சரியாக யார் கண்டுபிடித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். அந்த வாய்ப்பு நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பிரார்த்திக்கிறேன். நம்மில் பல பேர் 40 வயதிலேயே செத்து போகிறோம். புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. பெர்னாட்ஷா இப்படி பேசுகிறார். அவர் சொன்னார், ஒரு குருநாதர்
4 சீடர்களோடு தேசாந்திரம் புறப்படுகிறார். நம்ம மனசுக்குள்ள ஒரு கேமரா இருக்கு, ஆன் பண்ணுங்க. நிறைய நாள் அது ரஸ்டா இருக்கு. எவனோ காட்டுற காட்சியையும் எவனோ பேசுறதையும் தானே கேட்டுட்டு இருக்கோம். நாமளா சிந்திக்கிறத விட்டுட்டோம்ல. நம்முடைய காட்சிகள் இல்லையே, வாசிச்சாதானே காட்சி வரும். இங்க வாசிக்கணும், பார்க்கிறோம். அந்த குருநாதர் 4 பேரோடு போகிறார். கேமரா ஆன் பண்ணுங்க. மனசுக்குள்ள ரொம்ப பசி. ஒரு வனாந்தரத்துல ஒரு சின்ன குடிசை. அந்த குடிசையை நோக்கி பசியோடு போகிறார்கள் 5 பேரும். உள்ள போனா உள்ள 5 பேர் இருக்கிறாங்க. ஒரு அம்மா, அப்பா, 3 பிள்ளைங்க, பசங்க 3. அவங்க எல்லாரும் வத்தலும் தொத்தலமா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு கேட்கறதுக்கு இவங்களுக்கு அச்சமா இருக்கு. எழுந்து உட்காடுறாங்க. உட்கார்ந்து அவங்களால எதையுமே உபசரிக்க முடியல. அவங்க எங்கிருந்து வரீங்கன்னு விசாரிக்கிறாங்க. இவங்க கேட்கறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? ஆமாயா. என்ன பண்றீங்க? ஒண்ணு நினைச்சுக்கோங்களேன், நீங்க அந்த அப்பா இல்ல, அப்பா அந்த இடத்துல ஐசக் சார் வச்சுப்பாரு. ஐசக் சார் வைங்க. அவரு கேக்குறாரு, என்ன, எப்படி, எங்கிருந்து வரீங்க? சரி, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க மாதிரி இருக்குதுங்கிறாங்க முன்னால இருந்த குரு. ஆமா. சாப்பாட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? வெளியில ஒரு மாடு இருக்கு. சரி, அந்த மாடு பால் கறக்கும். அந்த பாலை நாங்க எல்லாருமே குடிப்போம். கொஞ்சம் பால்ல வெண்ணெய் தயாரிப்போம். சில மீதி இருக்கிற பால்ல ஊருக்கு போய் கொடுத்து குழந்தைகளுக்கு ஏதாவது நான் வாங்கிட்டு வருவேன். சரி, அந்த அந்த மாடு ரொம்ப ஒல்லியா இருக்குது. அது எவ்வளவு பால் கொடுக்குறப்போ? இவங்க வறுமையில இருக்கிறாங்க. சரின்ட்டு வணக்கம் சொல்லிட்டு குருநாதர் வெளியில வேகமா கிளம்பிட்டார், கோபமா. 4 பேரும் பின்னாலே வராங்க. ஒரு 1/2 மைல் போயிருப்பாரு. பின்னால ஒரு அந்த சிஷ்யனை கூப்பிட்டு, டேய், என்ன குரு, போய் பின்பக்க கதவா போய் அந்த மாட்டை மனாந்தரத்துல ஓட்டி விட்டுட்டு வந்துரு. ஐயோ குருவே, அவங்க சாப்பிடாம செத்து போயிடுவாங்க. சொல்றதை செய். அவன் நேரா போய் வனாந்தரத்துல விட்டுட்டு வந்துட்டான். அந்த பாவத்துக்காகவே இந்த தேசாந்தர பயணம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவன் நேரா வந்துட்டான். ஒரு வருஷம் ஆச்சு. திரும்பி அதே வழியில வராங்க. அந்த வழிக்கு வரும்பொழுது சொல்கிறார், இந்த பக்கத்துல நம்ம ஒரு குடிசையை பார்த்தோம்ல, அங்க ஆட்கள்லாம் இருக்காங்களா, என்ன பண்றான்னு போய் பார்த்துட்டு வர. அவன் போறான். போனா குடிசை இல்ல, மாட மாளிகைகள் கட்டப்பட்டிருக்கு. மிகப்பெரிய சாம்ராஜ்யம் மாதிரி இருக்கு. ஓடி வந்து சொன்னா, ஐயா அவங்க எல்லாம் அங்க இல்ல, வேற யாரோ இருக்காங்க, பெரிய மாடமணி, உள்ள போய் பாருங்க. உள்ள போய் பார்த்தா ஐசக் சார் வளமா இருக்கிறாங்க. நேரம் உள்ள போய் உட்கார்ந்து பரிமாறுகிறார்கள், சாப்பிடுகிறார்கள். எல்லோரும் சேர்ந்து அவர்களை கொண்டாடுகிறார்கள். இவருக்கு குருநாதர் கேட்கிறார், என்னப்பா ஆச்சு? ஐயா ஒரு 4 பேரோட ஒரு சாமியார் வந்தாருங்க. சரி, அவர் போன அப்புறமா என் வீட்டுல மாடு காணாம போச்சுங்க. அந்த மாட்டை நம்பித்தான் இருந்தோமா, இப்ப மாடு இல்ல, எதை நம்பி இருக்கிறதுன்னு யோசிச்சோங்க. அவர்கள் திறமைக்கு ஏற்றவாறு நாங்கள் எங்களுடைய உழைப்பை முன்வைத்தோம். இன்றைக்கு நாங்கள் மிக வசதியாக இருக்கிறோம் என்று அந்த ஆசிரியர் கதை சொன்னார். நமக்கு நம்ம வாசல்லையும் நம்ம மன புத்தியிலையும் ஒரு மாடு கட்டப்பட்டிருக்குங்க. அது நமக்கு பால் கொடுக்குது. அது போதுமானதாக இருக்கிறது என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அதே நிலையில் இருக்கிறார்கள். அது போதுமானதாக இல்லை என்று யார் அந்த மாட்டை துரத்தி அனுப்பிவிட்டு வெளியேறுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள் என்று அந்த பேராசிரியர் எனக்கு கதை சொன்னார். ஒரே மாதிரியாகத்தான் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எழுந்து நின்று பிரகாசித்து அதை வாங்க வேண்டும். பைபிளில் ஒரு சொல் இருக்கிறது, உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி. நம்முடைய ஒளி வந்திருக்கிறது, நாம் எழும்புவோம், பிரகாசிப்போம். எப்பொழுதும் அமைப்பாளர்களுக்கு என்ன கோபம் என்று எனக்கு தெரியவில்லை. பர்வீன் சுல்தானாவை பேசுவதற்கு அழைப்பதற்கு முன்னால் கூட்டத்தை கலைத்து விடுகிறார்கள். அதற்கு பின்னால் பேச அழைப்பது என்பது இவர்களுக்கு வாடிக்கையான ஒன்றாகவே இருக்கிறது. மேடை ஏறியவர்கள் வந்த வேலை முடிந்தவுடன் அரங்கத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். சுழற்சங்கம் என்றாலே என்னை பொறுத்த அளவில் நான் ஒரு 10 ஆண்டு காலமாக
இந்த அமைப்போடு தொடர்பில் இருக்கிறேன். இந்த 10 ஆண்டு கால அனுபவம் என்பது ரோட்டரி என்றாலே டிசிப்ளின் என்று அர்த்தம். ஒரு ஒழுக்கத்திற்கு, சமூக ஒழுக்கத்திற்கு பெயர் போன ஒரு அமைப்பாக இது இருக்கின்ற காரணத்தினால் இந்த நிகழ்ச்சி என்று சொன்னவுடன் நான் பேசுவதற்கு ஒப்புக்கொண்டேன். எனக்கு இவர்கள் ஒரு தலைப்பை கொடுத்தார்கள். சமூக தலைவர்களும் சமூக தொண்டும் என்று ஒரு தலைப்பு கொடுத்தார்கள். ஆனால் என்னை அறிமுகப்படுத்தியவர் சொல்கிறார், நான் காக்கா கதை சொல்ல வேண்டும் என்று. இந்த முரண்பாட்டிற்குள் நின்று கொண்டு நான் இந்த தலைப்பை சிந்திக்கிறேன். எனக்கு முன்னால் குமணன் அவர்கள் பேசுவதை நான் கேட்டேன். முழுமையாக அவர் பேசியதை கேட்டேன். அவர் தலைமைத்துவத்தை பற்றி சில விஷயங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருந்தார். நான் மிக மிக கூர்மையாக அவர் என்ன பேசுகிறார் என்பதனை கவனித்துக் கொண்டிருந்தேன். தலைமைத்துவத்தில் எல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு தலைமை, அதற்கு கீழே கட்டுப்பட்டு மற்றவர்கள் வேலை செய்யக்கூடிய அமைப்பிலே எனக்கு உடன்பாடு கிடையாது. நாம் எல்லோரும் சேர்ந்து வேலை செய்வதுதான் இந்த அமைப்பினுடைய வெளிப்பாடு என்று அவர் சொன்னார். நான் இந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். சோஷியல் லீடர்ஷிப், சமூக தலைமைத்துவம் என்பது என்ன? முதல்ல தலைமைத்துவம் என்பது என்ன? இங்க முருகானந்தம் அவர்கள்தான் இந்த முறை டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக பொறுப்பெடுத்து நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். யார் நல்ல தலைவர் தெரியுமா? நம்மை விட சிறப்பானவர்கள் இல்லை தலைவர்கள். தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவர்கள் தான் தலைவர்கள். அந்த தலைமைத்துவம் யார் இடத்தில் இருக்கிறதோ அவர் நல்ல தலைவராக இருக்கிறார். நான் எப்பொழுதோ வாசித்தேன், ரொம்ப ஆழமான வார்த்தை. நம் வாழ்க்கையை மாற்றுகின்ற சொல் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது. நான் பேசக்கூடிய இந்த 30-35 நிமிடங்களில் பேசப்படும் எல்லா சொற்களும் உங்களுக்கு புரிந்துவிட வேண்டும், உங்கள் மனதை தொட்டுவிட வேண்டும் என்கின்ற பேராசை எனக்கு கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு சொல் பட்டுவிட வேண்டும், உங்களை தொட்டுவிட வேண்டும் என்கின்ற இறைவேட்கை எனக்கு உண்டு. அந்த ஒரு சொல்லாக இந்த சொல் கூட இருக்கலாம். என் ஒரு சொல்லை கூட தவறவிடாமல் கவனமாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். நான் எங்கோ படித்தது, நல்ல தலைமை இல்லாத சமுதாயம் தன்னைத்தானே தின்றுவிடும். நமக்கு ஒரு நல்ல தலைமை தேவைப்படுகிறது. தலைவன் என்பவன் யார்? அவன் பணக்காரனா? அவன் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவனா என்றால் கிடையாது. தலைமைத்துவம் என்பது ஒரு பண்பு. அந்த பண்பு இருக்கக்கூடியவர்கள் நம் வாழ்க்கையில் குறுக்கிட்டால் நம்முடைய வாழ்க்கையின் தடம் மாறுகிறது. வேறு நிலைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை உயர்த்தப்படுகிறது. பாருங்க, நான் ஒரு தலைமைத்துவத்தை பற்றி ஒரு சிறிய மன விளக்கத்தை கொடுக்கிறேன், முடிந்தால் புரிந்து கொள்ளுங்கள். நான் குமணன் அவர்கள் இங்கே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அவர் ரோட்டரி கோஆர்டினேட்டராக இருக்கிறார், வெளியில் கோஆர்டினேட் செய்து கொண்டிருக்கிறார் என்று கருதுகிறேன். என்னுடைய பேச்சு அவர் வரைக்கும் போய் சேர வேண்டும். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சான். அந்த சிங்கத்துக்கு தான் தலைவன் என்பதிலே உள்ளார்ந்த நிலையில் ஒரு போதை இருந்தது. யார் போனாலும், யார் தன்னுடைய வழியை குறுக்கிட்டாலும், ஏய் யாரா இந்த காட்டுக்கு ராஜான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். எல்லா மிருகங்களும் அதற்கு பயந்து நீங்க தான் சார், நீங்க தான் சார்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு எலியை பார்த்தது அந்த சிங்கம். எலி கிட்ட கேட்டுச்சு, யாரா இந்த காட்டுக்கு ராஜான்னு. நீங்க தான் தலைன்னு போயிடுச்சு அந்த எலி. குதிரை கிட்ட கேட்டுச்சு, குதிரையும் அதே தான் சொல்லுச்சு. நரி கிட்ட கேட்டுச்சு, நரியும் அதே தான் சொல்லுச்சு. போதை தலைக்கேற நடந்து கொண்டே வந்த பிடரி சிங்கம் பிடரியை சிலிர்த்து கொண்டு முன்னால் பார்த்தது. முன்னால ஒரு யானை வந்தது, ஒற்றை யானை, டஸ்கர். அந்த யானை கிட்ட கேட்டுச்சா இந்த சிங்கம், யாரா இந்த காட்டுக்கு ராஜா.
அந்த கேள்வி அந்த யானைக்கு பிடிக்கல, அது கடந்து போச்சு. இது உடனே போய் குறுக்கால நின்று கேட்டுச்சா, யாரா இந்த காட்டுக்கு ராஜான்னு. அதுக்கு மறுபடியும் அந்த கேள்வி பிடிக்கல, அது தாண்டி போச்சு. மறுபடியும் சிங்கம் போய் நின்று கேட்கிறன்ல, யாரா இந்த காட்டுக்கு ராஜான்னு. கோபம் அடைந்த யானை தும்பிக்கை எடுத்து அந்த சிங்கத்தை வாரி ஒரே அடி அடிச்சது பாருங்க. மலையில போய் மோதி முதுகு தண்டு உடைஞ்சு போச்சு. கீழே கிடந்த சிங்கம் சொல்லிச்சான் யானையை பார்த்து, நான் கேள்வி தானே கேட்டேன். யானை சொல்லிச்சான், நானும் பதிலத்தான் சொன்னேன். பல நேரங்களில் தலைமைத்துவம் என்பது ரொம்ப பவர்ஃபுல்ங்க. அது வெறும் பெயரால் வந்து சேராது, மிக மிக ஆழமானது. எனக்கு யானை ரொம்ப பிடிக்கும். யானை தான், கஜராஜன் தான் வன மிருகங்களினுடைய தலைவன் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன் தெரியுமா? ஒரு தலைவன் எப்படி தெரியுமா இருக்கணும்? யானை மாதிரி இருக்கணுங்க. யானை மாதிரி இருக்கணும். யானை எப்படி தெரியுமா? நான் வெள்ளை யானை என்கின்ற ஒரு புத்தகத்தில் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன். அதிலே ஒரு கருத்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. அந்த யானையை பற்றி ஜெயமோகன் இப்படி சொல்கிறார்: யானையை எவ்வளவு வேண்டுமானாலும் அடிக்கலாம், நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் துரத்தலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் வசைப்பாடலாம், ஆனால் அதன் எல்லை எது என்று யானை தான் தீர்மானிக்கிறது. ரொம்ப ஆழமான விஷயமாக எனக்கு தோன்றுகிறது. பர்சனாலிட்டி இருக்குல்ல, அதை டெவலப் பண்ண முடியாது. எந்த பர்சனாலிட்டியையும் டெவலப் பண்ண முடியாது. இருப்பதை சரி செய்து கொள்ள முடியும். இருப்பதை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பாகத்தான் நான் இத்தகைய மன்றங்களை பார்க்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்க டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சொன்னது, சே எஸ் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். எதற்கு எஸ் சொல்வது? When I want to say no, I don't want to say yes. அப்படிதானே? நான் நோ என்று சொல்லக்கூடிய இடத்தில் நான் எஸ் என்று சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் என்ன கன்வின்ஸ் பண்ணணும். சரியான கன்வின்சிங் எங்கே வருகிறதோ அங்கே நல்ல தலைமை நிகழ்கிறது என்று பொருள். இங்க 50க்கு 50 பேரும் அந்த காம்போ எதுலயோ வந்து சிக்னேச்சர் போட்டிருக்காங்கன்னா தலைமை நன்றாக இருக்கிறது என்று பொருள். தலைமையை நம்புகிறார்கள் என்று பொருள். எந்த அமைப்பில் ஆட்கள் நான் வரமாட்டேன் என்று சொல்கிறாரோ அவருக்கு தலைமை அந்த விஷயத்தை சரியாக கொண்டு போய் சேர்க்கவில்லை என்று பொருள். அது இந்த எலெக்ஷனுக்கும் பொருந்தும், இந்த காம்போ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் பொருந்தும். வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்மை மீறி போகின்ற பொழுது நாம் எங்கே நிற்கிறோம், நமக்கு தேவையானது எது என்பதனை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு வாய்தான், ஒரு சொல்தான் தலைமை என்பது. சிந்தனைகள் வாழ்க்கையில் சில ஐடியாலஜிகளை உருவாக்குகிறது, சில கருத்தாக்கங்களை உருவாக்குகிறது. அந்த சிந்தனை சரியாக வந்து சேர்கிறதா, அப்பொழுது நாம் நல்ல தலைமைக்குள் இருக்கிறோம் என்று பொருள். நான் எப்பவுமே சொல்லுவேன், 15 ஆண்டுகள் நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வகுப்பில் இந்த 15 ஆண்டுகளில் ஒருத்தங்க கூட ஃபெயில் ஆனது கிடையாது. ஏன் ஃபெயில் ஆனது கிடையாது? அவ தயாரா தான் இருப்பா ஃபெயில் ஆகிறதுக்கு, நாங்க விடுறதில்லை. அதுதான் நல்ல தலைமை என்பது. ரொம்ப அழகா ஒருத்தங்க சொன்னாங்க, இங்க குமணன் சார் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். தலைமைங்கிறது என்ன தெரியுமாங்க? ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்தேன். ஒரு சிங்க கூட்டம், ஒரு கழுத தலைமை, ஒரு கழுத கூட்டம், ஒரு சிங்க தலைமை. எது ஜெயிக்கும்? கழுத கூட்டம் தான் ஜெயிக்கும். ஏன்னா சிங்கம் தலைமை தாங்கி இருக்கிறது. எது தலைமை தாங்குகிறதோ அதனுடைய தன்மை அந்த கூட்டத்திற்கு வந்து சேரும் என்பதனை எப்பொழுது நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோமோ தலைமைத்துவம் அவ்வளவு சரியாக செயல்படும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், பல நேரங்களில் நாம் சில மனிதர்களை பார்க்கிறோம், அவர்கள் எந்த தலைமைத்துவத்திற்குள் அடங்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் செய்த காரியங்களால் அவர்கள் மிகச்சிறந்த தலைவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தலைவனை சொல்கிறேன். நான் எந்த கட்சிக்கும் உட்படாமல் சொல்கிறேன், எந்த மதத்திற்கும் உட்படாமல் சொல்லுகிறேன். ஒரு தனி மனிதனை பார்க்கின்ற பொழுது அந்த தனி மனிதனிடத்தில் நாம் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது?
நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற கூடாதது எது, பின்பற்ற கூடியது எது என்கின்ற அனுபவங்களை அந்த தனி மனிதன் மூலமாக பெறக்கூடிய ஞானம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். Don't bias. எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல், எந்த ஒரு கருத்து முன்முடிவும் இல்லாமல் மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை பெறுபவன் உயர்கிறான். எனக்கு பிடித்த, நிரம்ப பிடித்த ஒரு தலைவனை சொல்கிறேன், கர்ம வீரர் காமராஜர். ஏன் நான் அவரை தலைமை என்று சொல்கிறேன் என்றால், சில விஷயங்களை வாசிக்கிறேன் அவரை பற்றி. என்ன ஒரு லீடர்ஷிப்புங்க, என்ன ஒரு குவாலிட்டி. எஸ்கேபிசமே கிடையாது. நான் இல்லைங்க, நீங்க தாங்க எல்லாம் சொல்லலைங்க. அந்த மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறாரு டேபிள்ல, முதலமைச்சர் டேபிள். எல்லா லீடர்ஸ்க்கும் பொருந்தும் இது. சில டிசிஷன் மேக்கிங் நீங்க தான் செய்யணும். கருத்துக்களை மற்றவர்களிடத்தில் கேட்கலாம். ஜனநாயக முறை மிக மிக அப்ரிசியேட்டட். ஆனால் முடிவு எடுப்பது நம்முடைய தலைமைத்துவத்தினுடைய மூளைதான். அவர்கிட்ட கேட்கிறாங்க, 22 சீட் இருக்கு, நல்ல கவனிங்க. பிரசிடென்சி காலேஜ்ல 22 சீட் இருக்கு எம்எஸ்சிக்கு, கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். 23வது சீட் ஒன்று வேணும்ட்டு ஒரு பையன் வந்து நிற்கிறான். செக்ரட்டரியை கூப்பிடுறாரு. இந்த பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான், பிரசிடென்சி காலேஜில் போய் இடம் இருக்கான்னு பாரு. இல்லைங்க, 22 இடம் தான் முடிஞ்சு போச்சு. ஓ அப்படியா, அப்போ அவனை அடுத்த வருஷம் வர சொல்லுங்க. அவன் கெஞ்சுறான். ஒரு வினாடி யோசிச்சுதுங்க அந்த தலைமை. சரி, கெமிஸ்ட்ரினா லெபார்டரி இருக்கும்ல? ஆமாம். கிளாஸ் ரூம் இருக்கும்ல? ஆமாம். கிளாஸ் ரூமில் இருக்கும்போது லெபார்டரி என்ன இருக்கும்? காலியாக இருக்கும். சரி, லெபார்டரிக்கு பிள்ளைகள் வந்துட்டா கிளாஸ் ரூம் காலியாக இருக்கும். ஓ அப்படியா, அப்போ இன்னொரு ஒரு 22 சீட்டை போட சொல்லு. இதுதாங்க ஷிஃப்டிங் சிஸ்டம். இப்படிதான் வந்தது காலேஜ், ஆஃப்டர்நூன் காலேஜ் இப்படிதான் வந்தது. உடனே அந்த செக்ரட்டரி சொன்னாராம், இதாங்க தலைமை, கேட்டுக்கோங்க, இதான் தலைமை. அவர் சொன்னாராம், செக்ரட்டரி சொன்னாராம், சார் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது சார். ஏன்? ஜீவோ இல்லை சார். காமராஜர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் சொல்றது தான் ஜீவோங்கிறேன். ஏன்னா அவர் தானே அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் சொல்றது தானே ஜீவோ. அங்க உட்கார்ந்து என்ன பேசுறீங்களோ அந்த நேரத்தில், அந்த இடத்தில் அது பேசிவிட வேண்டும், அது செய்துவிட வேண்டும். அதுதான் லீடர்ஷிப். எந்த வாய்ப்பு உங்களுக்கு வருகின்ற பொழுது மிக மிக தெளிவாக அதை செய்யக்கூடியவன் மிக சிறப்பான தலைவனாக இருக்கிறான். நான் இன்னைக்கு ஒன்று சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 1000 முதலமைச்சர்கள் வரலாம், வந்தவங்களே கூட திரும்ப வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் எந்த புதிய திட்டமும் போட்டுவிட முடியாது. ஏற்கனவே காமராஜர் அவர்கள் போட்ட திட்டங்களை மட்டும்தான் இவர்கள் நிறைவேற்ற முடியுமே தவிர எந்த புதிய திட்டங்களையும் போட்டுவிட முடியாது என்கின்ற அளவிற்கு தன்னுடைய ஆட்சியை அமைத்து விட்டு போனவர் கர்ம வீரர் காமராஜர். ஆட்சினா அப்படி இருக்கணும், லீடர்ஷிப்னா அப்படி இருக்கணும். லீடர்ஷிப் அப்படிங்கிறது என்ன? நாம் ஒரு வேலையை செய்கிறோமா, அந்த வேலையை செய்கின்ற பொழுது சூழலை மிக நுட்பமாக கவனித்து அந்த வேலையால் சூழல் ஒரு படி மேலே உயரும் என்று சொன்னால் அவன் அங்கே லீடராக பயன்படுகிறான். இதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் பல நேரங்களில் நம்முடைய சூழலை பின்னோக்கி நகர்த்துகின்றனவே தவிர அதை அடுத்த லெவலுக்கு அப்படி எடுத்துட்டு போறதற்கான ஒரு சின்ன ஆட்டிடியூட் ஒருத்தங்கிட்ட இருந்தா அவன் லீடர். அவங்கிட்ட எந்த காரியங்களும் எந்த